ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான பேபிகார்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேப்சிகம் போட்டு ஒரு மசால் வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீல வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 குடமிளகாயை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னும் 2 குடமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு தக்காளியை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். இந்த மசால் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கரம் மசால் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் வாங்கிட்டு வந்து சின்ன பீஸாக இருந்ததுன்னா 2 கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 4 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா கழுவிட்டு இதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுக்குவோம். இந்த மாதிரி இதுலேயே போட்டு நம்ம வறுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். வதக்கும் போது இது கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி ஆயிடும். டீஸ்பூன் தான், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சரி, இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசால் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மசால் வறுவல் செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 முந்திரி பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இந்த துருவலும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதை பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், தேங்காயும் முந்திரி பருப்பு சோம்பு வச்சு நம்ம அரைச்சிருக்கோம், அதையும் இதில் ஊற்றிடலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே மசால் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷமும், ஸ்லோ ஃப்ளேமில் 1 நிமிஷமும் வைங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மசாலா எல்லாமே எல்லாத்துலேயும் உரைச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், பேபிகார்னும் குடமிளகாயும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு மசால் வறுவல் ஒன்று பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்திக்கோட ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு, சாம்பார் சாதம், அப்புறம் புலாவெலாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு வறுவலை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.